Hi, hello friends. Welcome to Lone Wolf. Part 1 and Part 2. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி Part 3 பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் கோயிங் டு தட், நம்ம Part 2 வீடியோ அடிக்கடி டெலீட் பண்ணி நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதை கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம படத்தோட கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அப்பப்போ காப்பிரைட்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கான ஸ்ட்ரைக் இல்லை, பட் காப்பிரைட் கண்டென்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அது கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அந்த அளவுக்குலாம் பெருசாக வளர்ந்துடல, பட் இருந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சா அதுதான் சொல்கிறேன். ஓகே, ஸோ Part 3 அண்ட் இட் இஸ் த எண்டிங் Part 2. ஓகே, அப்போது லெட்ஸ் ஸ்டார்ட். ப்ரீவியஸாக Part 2ல் நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது ஹீரோயின் வந்து அந்த கிட்னாப்பரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா அவங்களுடைய காரில் டீசல் காலி ஆகிடுது. ஸோ வண்டி ஸ்டாப் ஆகிடுது. இறங்கி அவங்க கார் பின்னாடி ஓடுறாங்க. பட் அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. நல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நல்லா கிட்னாப்பர் ஃபாஸ்ட்டாக போய்ட்றாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே ஹைவேல நின்றுட்டு இருக்காங்க. சடனாக பின்னாடி ஒரு கொரியர் வேன் வருது. அந்த கொரியர் வேனை ஸ்டாப் பண்ணி அந்த காருக்குள்ளே ஏறி உட்காந்து டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க, முன்னாடி போயிட்டு இருந்த காரில் என்னோடய பையனை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கான். ஸோ 911 கால் பண்ணுங்கள், போலீஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மீன் டைம் வாங்க போய் அந்த கிட்னாப்பரை பிடிக்கலான்னு. உடனே அந்த கொரியர் வேன் டிரைவர் சொல்கிறாரு, நான் முன்னாடி லெஃப்ட்டில் போகணும், பட் அந்த கிட்னாப்பர் ஸ்ட்ரெயிட்டில் போனதான் நீ சொல்கிறீங்க. ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக தான் போனாங்க அவங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் அது டெட் எண்டு, அங்கே வேறு எதுவும் இல்லை அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்காங்க. சடனாக போன கிட்னாப்பர் திரும்ப வந்து இவங்க காரை இடிச்சிடுறாரு. இவங்க மயக்கமாயிடுறாங்க. அந்த கொரியர் வேன் டிரைவர் அவரும் மயக்கமாயிடுறாரு. மயக்கம் தெளிஞ்சு ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் எந்திரிக்கிறாங்க. இவங்க எந்திரிச்சிட்டு மெதுவாக கதவை திறந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா முன்னாடி அந்த கிட்னாப்பரோட கார் இருக்குது. அந்த கிட்னாப்பரோட கார்க்குள்ளே போய் இவங்க எட்டி பார்க்குறாங்க. இவங்க பையன் தெரியறான்னு. பையன் எங்கேயுமே தெரியல. வெரஸ் அந்த கிட்னாப்பர் அவரும் வந்து டிரைவரோட சீட்டில் ஸ்டியரிங்கில் தலை சாஞ்சி மயக்கமாய் கிடக்கிறாரு. இவங்க அந்த கிட்னாப்பரை பார்த்துட்டே இருக்காங்க. சடனாக அந்த கிட்னாப்பர் எந்திரிச்சு கன் வச்சு இவங்கள ஷூட் பண்ணுறான். டக்குன்னு இவங்க கீழே குனிஞ்சிடுறாங்க. காரோட கண்ணாடியில் விண்டோவோட அந்த கிளாஸில் குண்டு படுது. உடனே இவங்க ஓடி வந்து அங்கே பக்கத்தில் தான் ஹீரோயினோட கார் நின்றுட்டுருக்குல்ல. ஸோ ஹீரோயின் வந்து அவங்களுடைய காரில் பின்னாடி டிக்கியோட டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே ஏறிடுறாங்க. ஏறிட்டு கார்ஸை லாக் பண்ணிடுறாங்க. பின்னாடியே நம்ம கிட்னாப்பர் கையில் கன்னோட வந்து ஷூட் பண்ணலான்னு சொல்லி அவர் 2-3 இடத்துல பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோயின் பின்னாடி இருக்காங்க. அவருடைய கன்னில் 2 புல்லட்ஸ் லோட் பண்ணிவிட்டு விண்டோக்குள்ளே அந்த கன்னோட பேரில் விடுறாரு. உடனே ஹீரோயின் அந்த பேரில் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவங்களுடைய காரில் இருந்த அந்த ஹேண்ட் பிரேக்கை ரிமூவ் பண்ணிடுறாங்க. கார் உடனே ரிவர்ஸில் போயிட்டு, அது ஒரு மாதிரி மேடான இடம், ஸ்லோப், ரிவர்ஸில் போயிட்டு பின்னாடி ஒரு செவரில் இடிச்சிருது. பட் ஹீரோயின் அந்த கிட்னாப்பரோட கையை அப்படியே கட்டியாக தான் பிடிச்சிருக்காங்க, விடவே இல்லை என்னானாலும். ஸோ பின்னாடி போய் ஒரு ட்ரீயில் அந்த கார் இடிச்சிருது. இடிக்கிற ஃபோர்ஸில் அந்த கிட்னாப்பர் செத்துடுறாரு. பட் ஹீரோயினுக்கு ஒன்றும் ஆகலை. அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க, சேஃபாக இருக்காங்க. உடனே இந்த கிட்னாப்பரோட பர்ஸ்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் லைசன்ஸ் இருக்குது, ப்ளஸ் அவருடைய அட்ரஸ் இருக்குது. உடனே ஹீரோயின் அவங்களுடைய காரில் ஜிபிஎஸில் அந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு போட்டு பார்க்குறாங்க. இதே ரோட்டில் போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி ஜிபிஎஸ் காட்டுது. இப்போது 3 காருமே ரிப்பேரில் இருக்குது. ஹீரோயின் இறங்கி நடந்து போகிறாங்க. அந்த ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா நடந்து போய் கரெக்டாக இந்த கிட்னாப்பரோட வீட்டுக்கு முன்னாடி இவங்க நிற்கிறாங்க. ஹீரோயின் வந்து அந்த கிட்னாப்பரோட கன் எடுத்துகிட்டு அந்த அட்ரஸுக்கு போய் நிற்கிறாங்க. கரெக்டாக அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி சைலண்ட்டாக போய் வீட்டோட கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பனில் தான் இருக்குது. உள்ளே போகிறாங்க. ஹால், பக்கத்தில் இருக்கிற ரூம், எல்லா இடத்துலையும் சைலண்ட்டாக செக் பண்ணுறாங்க யாராச்சும் இருக்காங்களான்ட்டு. பார்த்தா யாருமே இல்லை. சடனாக ஃபோன் ரிங் ஆகுது. அந்த கிட்னாப்பர்ஸில் ஒரு லேடி, அதாவது ஹீரோயின் வந்து அந்த லேடியை கார்லேருந்து தள்ளி விட்டாங்கள்ல. ஃபோன் ரிங் ஆன உடனே அந்த லேடி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஒரு மிடில் மேன் கிட்டே பேசுகிறாங்க, ஒரு புரோக்கர் மாதிரியான பர்சன் கிட்ட. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், இன்னொரு பையனை தூக்கிட்டோம். வெரஸ் அந்த பையனோட அம்மா ரொம்ப ட்ரபிள் கொடுத்தா, எப்படியோ அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி அந்த பையனை நாங்கள் கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் இன்னும் ஆளை காணோம். ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து 1 மில்லியன் ஆகிடுச்சு இதுக்கான அமௌண்ட். இது இந்த டீலை நீ டேக் இட் ஆர் லீவ் இட், இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு அவங்ககிட்ட பேரம் பேசுகிறாங்க. 1 மில்லியனுக்கான டீல், நீ கொடு இல்லாட்டி விட்டுரு, இதுதான் இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சுட்டு அவங்க கிளம்பி வெளியில் போய்ட்றாங்க. ஹீரோயின் உடனே அங்கே போயிட்டு அந்த ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு 911க்கு கால் பண்ணி, அதாவது போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் பையனை ஒருத்தவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. அந்த கிட்னாப்பரோட வீட்டில் தான் நான் பேசுகிறேன். அந்த லேடி வெளியில் போயிருக்காங்க. வெளியிலேயே சின்னதாக இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. சீக்கிரமாக இந்த மாதிரி டிஸ்பேட்ச் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே சம் 15 மினிட்ஸ் டைம் கேட்குறாங்க அந்த சைட்லேருந்து ஆப்ரேட்டர். இந்த மீன்வைல் யாரோ உள்ளே திரும்ப வர மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் ஹீரோயின் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. பட் ஹீரோயின் அவங்க கையில் இருந்த கன்னை அந்த ஃபோன் பக்கத்துலேயே வச்சிடுறாங்க. ஃபோனை சடனாக இன்னொருத்தவங்க எடுத்து பேசுகிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஸோ இந்த ஃபோனுக்கு இன்னொரு கனெக்ஷன் இருக்குது, யாரோ ஃபோனை எடுத்துட்டாங்கன்றது ஹீரோயின் ரியலைஸ் பண்ணி அந்த ஆப்ரேட்டர்கிட்ட ஃபோனை வச்சுட்டுன்னு சொல்லி வச்சிடுறாங்க. இப்போது ஃபோனை அங்கே வச்சுட்டு மறுபடியும் அவங்க வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க. சடனாக அதே லேடி வீட்டுக்குள்ளே மறுபடியும் வராங்க. வந்துட்டு வாஸ் இட் யூ அந்த ஃபோன், அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் ரிட்டன் வந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. வாஸ் இட் யூ அந்த ஃபோன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக அவங்க தேடி தேடி பார்க்குறாங்க. பார்த்தா எங்கேயுமே அவங்க ஹஸ்பண்ட் இல்லை. அடுத்தது அந்த கிச்சனுக்கு போகிறாங்க அந்த லேடி. போனால் அங்கே கன் இருக்குது. ஹீரோயின் கன்னை மறந்து அங்கேயே வச்சுட்டாங்களே. கன்னை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மறுபடியும் அவங்க ஹஸ்பண்டோட பேரை கூப்பிட்றாங்க. ஹஸ்பண்ட் இல்லை. இந்த லேடி கையில் சாப்பிட்டு வச்ச பீட்சாவோட ரிமைன்ஸ் இருக்குது. அதாவது அந்த சின்ன வீட்டுக்கு அவங்க போகிறாங்கல்ல பக்கத்தில், அங்கே யாருக்கோ ஃபுட்டை கொடுத்துட்டு மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ரிமைன்ஸை வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்டை தேடி வெளியில் போய் கார் எடுத்துகிட்டு அந்த லேடி போயிடுறாங்க. உடனே ஹீரோயின் பார்க்குறாங்க, பீட்சாவும் சாக்லேட் மில்க் ஷேக்கும் இருக்குது. கண்டிப்பாக அவங்க பையனுக்கு தான் அந்த கிட்னாப்பர் லேடி வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வீட்டுக்கு ஹீரோயின் போயிட்டு கதவை திறக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குது, கிட்னாப்பர் வந்துட்டு அந்த லேடி கிட்ட ஹீரோயினோட பையனை விட்டுட்டு ரிட்டர்ன் போய் காரில் இடிச்சிருக்காரு. ஸோ இப்போது அந்த கிட்னாப்பர் லேடி ஹஸ்பண்டை தேடி போயிருக்காங்க. இங்கே ஹீரோயின் இன்னொரு வீட்டுக்குள்ளே அவங்க பையனை தேடி உள்ளே போயிருக்காங்க. இந்த மீன்வைல் போலீஸ் வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த குட்டி வீட்டுக்குள்ளே இந்த ஹீரோயின் போகிறாங்க. போயிட்டு பார்த்தா உள்ளே டிவி இருக்குது, லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது. பட் வேறு யாருமே இல்லை. இவங்களோட பையனோட பேர் சொல்லி கத்தி கத்தி கூப்பிடுறாங்க. சடனாக அவங்க பையன் ரெஸ்பாண்ட் பண்ணுறான். அதே வீட்டில் ஒரு லேடர் மாதிரியான ப்ரொவிஷன் இருக்குது. அந்த லேடரில் ஏறினா இன்னொரு ஃப்ளோர் இருக்குது, மேலே உடனில் இருக்குது, பரணை மாதிரி. ஸோ அவங்க பையன் மேலே இருக்கான். பட் அந்த லேடரை லாக் பண்ணியிருக்காங்க கீ போட்டு. இவங்க கீழேருந்து கத்துறாங்க. அவங்க பையன் மேலேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறான், இந்த மாதிரி நான் மேலே தான் இருக்கேன்னு. அந்த பையன் கூட இன்னும் 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 பேர் அங்கே இருக்காங்க. இப்போ தான் அவங்களுடைய அம்மா அதாவது ஹீரோயின் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ 3 குழந்தைங்க மேலே இருக்காங்க. இந்த லேடி வரதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் அந்த அவங்களோட பையனை கீழே இறக்கணும்னு சொல்லிட்டு. பட் லேடர் லாக்கில் இருக்குது. வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா இந்த பரணைக்கும் கீழே அவங்க இருக்கிற ஃப்ளோருக்கும் ஒரு பைப் மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷனை உடைச்சா ஒரு பெரிய ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக கீழே அவங்க பையனை இறக்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. பார்த்தா ஏதோ கார் வர சவுண்ட் அவங்களுக்கு கேட்குது. அவங்க பையன்கிட்ட மேலே நீ அப்படியே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க டோர் திறந்து பார்க்குறாங்க. போன லேடி ரிட்டன் வரா, அந்த கிட்னாப்பர் லேடி. பயங்கர கோமாக வரா, கண்ணிலெல்லாம் ஒரே தண்ணி. ஹஸ்பண்ட் செத்துட்டான்றது தெரிஞ்சிருச்சு. கையில் கன் இருக்குது. இங்கே ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த கிட்னாப்பர் லேடி ரியலைஸ் பண்ணுறான். பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன குட்டி வீட்டில் ஹீரோயின் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கன்னை மறுபடியும் ரீலோட் பண்ணிவிட்டு இருக்கிற புல்லட்ஸ்லாம் போட்டுட்டு கன்னை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கிட்ட வராங்க. அவங்க அந்த வீட்டுக்கிட்ட வரதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்க பையனை சீக்கிரமாக மேலேருந்து குதிக்க சொல்கிறாங்க. அந்த கேப்லேருந்து பையன் கீழே குதிச்சிட்றான். பாக்கி 2 குழந்தைங்க குதிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் வந்து உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க பையனும் வீட்டை விட்டு வெளியில் ஓடுறாங்க. வெளியில் ஒரு பெரிய ரிவர் இருக்குது, அதாவது போட்டிங் போகிற மாதிரி ஒரு லேக் ஏரியா. ஒரே ஒரு போட் அங்கே இருக்குது. இந்த கிட்னாப்பர் லேடி வீட்டில் இருக்கிற நாயையும் கழட்டி விட்டுட்டு போய் அந்த லேடியை பிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அவங்களோட பையனும் அந்த ரிவருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே இருக்கிற போட்டோட கயிறை கழட்டி விட்டு தள்ளி விட்டுடுறாங்க. ஸோ அதை தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த போட்டில் தான் அவங்க எஸ்கேப் ஆன மாதிரி தெரியும். உடனே இந்த கிட்னாப்பர் லேடி போட்டில் தான் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு நினச்சி 2-3 வாட்டி சுடுறாங்க அந்த போட்டை பார்த்தா அங்கே யாரும் இல்லை. சரி எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிட்னாப்பர் லேடி கூட இருக்கிற இந்த நாய் கீழே அவங்க பையன் அந்த இவங்க நிற்கிற அதே இடத்துக்கு கீழே அவங்க பையன் ஒரு கம்பியை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். அதை அந்த நாய் பார்த்து கத்துது. உடனே அந்த நாயை பாயிண்ட் பண்ணி இந்த கிட்னாப்பர் லேடி ஷூட் பண்ண போகும்போது இன்னொரு டைரெக்ஷனில் ஒளிஞ்சிருக்கிற அந்த ஹீரோயின் கிட்னாப்பரோட காலை பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணி விட்டு தண்ணியில் தள்ளி விட்டுடுறாங்க. தண்ணியில் தட்டி விட்டுட்டு உடனே கழுத்தை பிடிச்சி லாக் பண்ணிடுறாங்க. கழுத்தை நெரிக்கிறாங்க பயங்கரமாக. கழுத்தை நெரிச்சு கொண்டு சாவடிச்சிடுறாங்க அந்த கிட்னாப்பர் லேடியை. இப்போது ஹீரோயின் அவங்களோட பையன் 2 பேர் தான். வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க. கிட்னாப்பர்ஸில் அந்த கப்புள்ஸ் ஹஸ்பண்டையும் கொண்டுட்டாங்க, ஒய்ஃபையும் கொண்டுட்டாங்க. இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இப்போது இன்னொரு ட்விஸ்ட் பேலன்ஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் என்ன, ஹீரோயின் தன்னோட குழந்தைய அந்த லேக்லேருந்து தூக்கி வெளியில் போட்டுட்டு அவங்களும் லேக்குக்கு வெளியில் வராங்க. வந்துட்டு அந்த குட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே இன்னும் 2 குழந்தைங்க பேலன்ஸ் இருக்காங்க, அந்த குழந்தைங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே கீழே நின்றுட்டு அந்த குழந்தைங்கிட்ட கத்துறாங்க, இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுமா, இந்த மாதிரி நான் உன்னை பிடிச்சிடுறேன், ஐ வில் ஹோல்ட் யூ, ப்ளீஸ் ஜம்ப், இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு. அந்த குழந்தைங்க பயப்படுறாங்க ஜம்ப் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது மேலேயும் கீழேயும். பயந்துட்டு இருக்காங்க, இவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சடனாக ஒருத்தர் கன் எடுத்துகிட்டு உள்ளே வராரு. உடனே ஹீரோயின் பயந்து திரும்பி பார்க்குறாங்க, கையை தூக்கிட்டு யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பர்சன் சொல்கிறான், நான் வந்து இந்த கப்புள்ஸோட நெய்பர், 14 இயர்ஸாக இங்கே தான் இருக்கேன், கன் ஷாட்ஸ் கேட்டது அதனால தான் வந்தேன், எங்கே அந்த கப்புள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, ஒருத்தன் ஹைவேல செத்து கிடக்கிறான், இன்னொரு லேடி வந்து இங்கே ரிவரில் லேக்கில் செத்து கிடக்கிறாங்க, நான் கழுத்து நெரிச்சு கொண்டுட்டேன்னு. என்ன கொண்டுட்டியா, எதுக்கு கொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய பையனை அந்த கப்புள் கிட்னாப் பண்ணாங்க, நான் பின்னாடியே துரத்திட்டு வந்து அவங்கள கொண்டுட்டேன், இங்கே இன்னும் குழந்தைங்க இருக்காங்க பாரு அப்படின்னு. என்ன சொல்கிற, 14 இயர்ஸாக நான் வந்து அவங்களோட நெய்பர், பட் இவங்க அந்த மாதிரி கப்புள்லாம் கிடையாது, டீசெண்டான கப்புள் தானே. இல்லை இதுதான் உண்மை, நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எனி மினிட் அவங்க வருவாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீயே பாரு மேலே குழந்தைங்க இருக்காங்க பாரு அப்படின்னு. உடனே இந்த பர்சன் போலீஸ் எனி மினிட் வந்துடுவாங்கன்றத ஹீரோயின் சொன்னதை ரியலைஸ் பண்ணிவிட்டு கன்னை கீழே வச்சுட்டு போய் பார்க்குறாரு, ஆமாம் மேலே குழந்தைங்க இருக்காங்கன்னு. உடனே இந்த நெய்பர் கீழேருந்து கத்துறாரு, ப்ளீஸ் கம் டவுன், ஐல் ஹெல்ப் போத் ஆஃப் யூ கேர்ள்ஸ் அப்படின்னு. உடனே அந்த இடத்துல ஹீரோயின் கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நான் மேலே இருக்கிறது கேர்ள்ஸ்னு உங்ககிட்ட சொல்லலை, அண்ட் 2வது விஷயம், நீ போத் ஆஃப் யூ கேர்ள்ஸ், அதாவது 2 பொண்ணுங்கன்னு எப்படி கண்டுபிடிச்ச, நான் மேலே எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லலை, அவங்க என்ன ஜெண்டர்னு சொல்லலை, நீ கரெக்டாக பொண்ணுன்னு சொல்கிற, 2 பொண்ணுங்கன்னு சொல்கிற நம்பர்ஸும் கரெக்டாக சொல்கிற, அப்போது யார் நீ அப்படின்னு. உடனே ஹீரோயின் வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஃபோனில் அந்த கிட்னாப்பர் லேடி ஒரு புரோக்கர்கிட்ட டீல் பேசினாங்கல்ல, 1 மில்லியன் டீல், டேக் இட் ஆர் லீவ் இட், அது இந்த பர்சன் தான். ஸோ இந்த பர்சன் அந்த குழந்தைங்களை கலெக்ட் பண்ணிக்க தான் வந்தான். வேறஸ் இங்கே பிரச்சனையெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் உஷாராயிட்டான். அதுவும் இவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே ஒரு நெய்பர் மாதிரி சைலண்ட்டாக வந்துட்டு போயிடலாம், இல்லை இந்த லேடியை ஹீரோயினை கொலை பண்ணிவிட்டு இந்த குழந்தைங்களை தூக்கிட்டு ஓடிடலான்னு வந்திருக்கான். இவங்க உஷாரானது தெரிஞ்சிருச்சு. உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த புரோக்கர் சைலண்ட்டாக கன்னை அவங்களுடைய முதுகுலேருந்து எடுத்து ஷூட் பண்ணலான்னு ரீச் பண்ண போகிறான். ஹீரோயின் கையில் ஒரு ஷவல் இருக்குது, அந்த ஷவல் வச்சு ஒரு அடி அடிக்கிறாங்க. ஷவல்னால் இந்த தோன்றதுக்கு யூஸ் பண்ணுற மேட்ரு. உடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். மயக்கம் போட்டு விழல, ஆக்சுவலாக அவன் செத்தே போயிட்டான். ஆஸ் யூஷுவல் அதுக்கப்புறமா என்ன, போலீஸ் வராங்க, போலீஸ் கார்ஸில் வராங்க, ஹெலிகாப்டரில் வராங்க, சுற்றி வராங்க. இங்கே அங்கேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்த 2-3 நாளைக்கு அங்கே இருக்கிற மீடியாவில் இந்த மதரை பற்றின நியூஸ் தான். அதாவது இந்த மதர் எந்த அளவுக்கு பிரேவ்னா, தன்னோட குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போன கிட்னாப்பர்ஸை சேஸ் பண்ணிட்டு போய் அந்த கிட்னாப்பர்ஸை கொலை பண்ணி மொத்தமாக 3 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அவங்களோட பையனை மீட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த 2 குழந்தைங்களையும் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. திஸ் இன்க்ரெடிபிள் மாம் இஸ் அ சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிடுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன, தன்னோட குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ ஒரு மதரும் ஒரு சூப்பர் ஹீரோ தான். இவங்க எவ்வளோ ஒரு வில் பவர் இருக்குது பாருங்கள், ஒரு விடாமுயற்சி, ஒரு டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமாக சேஸ் பண்ணிட்டு போய் என்ன ஆனாலும் சரி நம்ம குழந்தைய நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், இன்னொருத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாது, உயிரை கொடுத்தாச்சு நம்ம குழந்தைய காப்பாற்றணுங்கிறதுல இந்த மதர் ஷி வாஸ் வெரி வெரி கீன். படத்துடைய பேர் கிட்னாப். 2017 ரிலீஸ் ஆன படம். டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு மூவி. யூ வில் நெவர் ரெக்ரெட். வேறு என்ன, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ அகெயின் வித் அன் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட். Until then, bye. Take care.